நேயர்கள் அனைவருக்கும் தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்கள். இந்த உழைப்பாளர் தினத்தில் நேருக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அதை அப்படி சொல்லிடுங்க. ஹாய் ப்ரோ, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து மே 1 அப்படின்றாலே எல்லோருக்கும் ஞாபகம் வருது தொழிலாளர்கள் தினம். இன்றைக்கி வந்து எல்லோருக்கும் வந்து லீவாக இருக்கும். ஃபஸ்ட்டில் உங்களுக்கு நான் வந்து விஷ் பண்ணிக்கிறேன். அனைவருக்கும் என் இனிய தொழிலாளர்கள் தின நல்வாழ்த்துக்கள் நம்மளுடைய சேனல் சார்பாக. இன்றைக்கி வந்து நம்ம கம்பெனியில் ஒர்க் பண்ணுற எல்லா எம்ப்ளாய்க்கும் வந்து இன்றைக்கி வந்து லீவ் கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஒரு சில லேபர்ஸ் மட்டும், அதாவது தொழிலாளர்களுக்கு மட்டும் லீவ்ன்றதே கிடையாது. எக்ஸாம்பிளாக பார்க்கும்போது வந்து நம்ம விவசாயிக்கு இன்றைக்கி வந்து லீவ் இருக்குமான்னு பார்த்தா லீவ் இருக்காது. கம்பல்சரி வந்து அவங்க வந்து கழனியில் இறங்கி வேலை செஞ்சு தான் ஆகணும். அவங்க வேலை செஞ்சால் தான் நமக்கும் சாப்பாடு கிடைக்கும், இல்லைன்னா கிடையாது. இல்லைங்களா? ஒத்துக்கிறீங்களா நீங்கள் இதை? அதே போல் டிரைவர் இப்போ வந்து கம்பெனியில் ஒர்க் பண்ணுற எல்லோருக்கும் வந்து நமக்கு வந்து இப்போது லீவு விட்டாச்சு. ஸோ நம்மலாம் எங்கே ஒரு டூரிசம் பிளேஸ்க்கோ மோஸ்ட்லி வந்து பிளான் பண்ணியிருப்பாங்க. ஒரு சிலர் டூருக்கு போகிறதுக்கோ இல்லை ஊருக்கு போகிறதுக்கோ இதோ ஒரு இடத்துக்கு வந்து போகிறது வந்து பிளான் பண்ணியிருப்பாங்க, போவாங்க. ஸோ நம்ம இருக்கிற இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும்னா நமக்கு வெஹிக்கிள் தேவை, இல்லைங்களா? அப்போ போகணும்னா நமக்கு டிரைவர் தேவை வெஹிக்கிள் ஓட்டுறதுக்கு, இல்லைங்களா? ஸோ டிரைவராக இருக்கிற எல்லோருக்கும் வந்து இன்றைக்கி லீவு கிடையாது. அதே போல் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிற நர்ஸுங்களுக்கும் சரி லீவு கிடையாது. ஏன்னா இப்போ வந்து ஒரு சிலர் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க, டெலிவரிக்காக வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகிருப்பாங்க. ஒரு சிலர் வந்து ஜுரத்தினால வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட நேரத்தில் வந்து அங்கே வந்து நர்ஸுங்களுக்கோ இல்லை டாக்டர்களுக்கோ லீவ் கொடுத்துருந்தாங்கன்னா அங்கே பார்க்க வேண்டிய ப்ரெக்னெண்ட்டாக போன டெலிவரி டைமில் போன அவங்க பார்க்கறதுக்கும் அங்கே ஆள் இல்லாமல் போயிடுவாங்க. ரொம்ப ஃபீவராக இருக்கிறதுக்காக போனேன் அவங்களையும் பார்க்கறதுக்கு வந்து ஆள் இல்லாமல் இருப்பாங்க. இல்லை குழந்தைங்களுக்கு வந்து ஒரு சிலர் வந்து சின்ன குழந்தை வச்சுட்டு இருப்பாங்க, அவங்க ரூபாய் காயினோட வாயில் போட்டுருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட நேரத்தில் வந்து நம்ம எமர்ஜென்சி வந்து ஹாஸ்பிட்டலில் போக வேண்டியது இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட நேரத்துலலாம் கம்பல்சரி வந்து குழந்தைய காப்பாற்றணும். சின்ன குழந்தை எதிர்த்து வாயில் போட்டு ரூபாய் காயின். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஹாஸ்பிட்டல் எடுக்கணும். அங்கே ஹாஸ்பிட்டலில் டாக்டரோ இல்லை நர்ஸோ யாரும் இல்லைன்னா அது எப்படி எடுக்கிறது? ஸோ இது போல் ஒரு சில டிபார்ட்மெண்ட்டுங்களெல்லாம் வந்து லேபர்ஸ்க்கெல்லாம் வந்து லீவு கிடையாது. அவங்க வந்து கட்டாயமாக வந்து வேலை செஞ்சாகணும். ஸோ அவங்க வேலை செஞ்சால் தான் நாமும் கொஞ்சம் சேஃபாக இருக்க முடியும், நிம்மதியாக இருக்கணும். அதே போல் நம்ம வீட்டில் இருக்கவங்க, நம்ம அம்மா இருக்கட்டும் இல்லை அக்கா தங்கச்சி இருக்கட்டும், வந்து என்ன அவங்க வந்து சமையல் செய்வாங்க பார்த்தீங்களா? அவங்க சமைச்சு செஞ்சால் தான் நம்ம சாப்பிட முடியும். இன்றைக்கி லீவில் இருக்கேன், எனக்கு பிரியாணி செஞ்சு போடுங்க அப்படின்னு அம்மா கிட்ட சொல்லியிருப்போம், இல்லை அக்கா கிட்ட சொல்லுவோம், இல்லை தங்கச்சிக்கிட்ட சொல்லுவோம், இல்லைங்களா? ஸோ அவங்களுக்கு அந்த ரெஸ்ட் எடுத்து கிடையாது. இது போல் பல டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா தொழிலாளர்களுக்கு வந்து விடுப்புன்றதே கிடையாது. ஸோ அவங்களுக்கு ஒரு நம்ம விஷ் பண்ணியாவது நம்மளுடைய நன்றியாவது அவங்களுக்கு நம்ம தெரிவிச்சுக்கணும். இது போல் பல டிபார்ட்மெண்ட்டுகளில் வந்து லீவ் இல்லாமல் வச்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம நன்றி சொல்லிக்க வேண்டிய கடமைப்பட்டிருக்கோம். ஓகே ப்ரோ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வேளையில் சந்திப்போம். அனைவருக்கும் என் இனிய தொழிலாளர்கள் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி.